චම්පික රණවකයි චම්පික රණවකව චම්පික රණවකයි චම්පික රණවකව අයි කතා කරන්න මාත්‍යා ඈ හරියට මේ කියාන්නේ යාර පොඩ්ඩක් මොකද්ද හා මොකද්ද අවුරුදු මොකද කරන්න බා කවුද බලව මරන්නේ අවුරුදු මොකද කරන්න බා උන් චොපරක බලයි චොපරක மக்களை குழப்பமடைய வேண்டாம். ஒரு தற்காலிக பாதுகாப்பு காரணம் கருதி நாங்கள் சில நடவடிக்கைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். சற்று குழப்பமடையாமல் இங்கு அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். குழப்பமடைய வேண்டாம். சற்று அமைதி காக்கும்படி எமது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். குழப்பமடையாமல் சற்று எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். මාධ්‍ය පුතේව ආඩියල ඉඳලා කතා කරන්නකෝ මාධ්‍ය පුතේව ආඩියල ඉඳලා කතා කරන්නකෝ පොලිසිය මහත්තුරු ඉන්නවා අපිට ඔවුන් කෙරේ විශ්වාසය තිබෙනවා இங்கே போலீஸ் உத்தியோகத்தர் இருக்கிறார்கள். அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ඔය නමුදාවේ නිලධාරි මහත්තුරු ඉන්නවා අපිට ඔවුන් කෙරේ විශ්වාසය තිබෙනවා அதே போன்று விமானப்படையின் உத்தியோகத்தர் இருக்கின்றார்கள். அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. එනිසා අපි වැඩේ අවසන් කරගෙනමු කතා කරමි ஆகையால் நாங்கள் எங்களது வேலையை கதைத்து கொண்டே முடிப்போம். එද චම්පික රණවක ඉන්න කොහෙද ஆகையால் චම්පිකාனது எங்க இருக்கிறார்? සජිත් ගාව சஜித்தோடு. එවනේ அப்படிதானே? දැන් ඔයගොල්ලෝ දන්නවා රිෂාඩ් පදුතින් චම්පික දැන් එක වේදිකාවේ ඉන්නවා உங்களுக்கு தெரியும், ரிஷாட் பதியுதீனும் சம்பிகவும் ஒரே மேடையில் இருக்கின்றார்கள். කොහොමද මේ ඉන්නේ எவ்வாறு இருக்கின்றார்கள்? ඒගොල්ලෝ තමයි ජාතිවාදයට වැටලා තියෙන්නේ அவர்கள் தான் இனவாதத்திலே வீழ்ந்திருக்கின்றவர்கள். ඒගොල්ලෝ තමයි ජාතිවාදී ගොදුරු ඉන්නේ அவர்கள் தான் இனவாத குடத்துக்குள்ளே இருப்பவர்கள். එනිසා අපි මොකද කරන්න ඕන அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අපි ඔක්කොම එකතු වෙලා நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து රටක් ගොඩනගන්න ඕනකම තිබෙනවා நாட்டை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை உள்ளது. මේ සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி අපි එකතු වෙන්න ඕනකම තිබෙන්නේ நாங்கள் ஒன்று சேர வேண்டியிருப்பது මේ රට ගොඩනැගීම සඳහා ආණ්ඩුවක් හදන්න இந்த நாட்டை கட்டி எழுப்பதற்காக அரசாங்கத்தை මේ රට உருவாக்க. කඩා වැටෙන්න இந்த நாடு வீழ்ச்சியடைவதற்கு ප්‍රධාන හේතුවක් මේ හොරකම பிரதான காரணமாக இருக்கும். මේ 21 චන්දපොලට ගිහිල්ලා මාලිමාව ඉස්සරහින් කතරියක් කාලා මේ ප්‍රචණ්ඩත්වය සම්පූර්ණයෙන්ම නවත්තමු. නැවත සිදු නොවෙන්න.